தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எங்கு உள்ளது, மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை வரைகலை மூலமாக விளக்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. வானிலை நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நன்றி அபிநயா. அந்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் அது பூமத்திய ரேகை பகுதியை கடந்த பொழுது 30 கிலோமீட்டராகவும் இலங்கையை ஒட்டி செல்லும் பொழுது 18 கிலோமீட்டர் வேகத்திலையும் அது தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்கக்கூடிய வேகம் மிக மிக குறைந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அதனுடைய பாதையும் சற்று மாறி இருக்கிறது என்பதை நம்மால் இந்த வரைகலை மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது நேராக இலங்கையினுடைய கடலோர பகுதியை ஒட்டி அதற்கு அடுத்தபடியாக தென் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களுக்கு வருவதாகத்தான் நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. ஆனால் அதனுடைய பாதையில் சற்று மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னை மற்றும் நெல்லூர் ஆகிய பகுதிகளில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாக இருந்தாலும் சரி இந்த வரைகளை விளக்குவதாக இருக்கிறது. எனவே அதனுடைய பாதை மாறி இருக்கிறது. அதன் காரணமாக தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய மழையினுடைய அளவும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது புயலாக மாறுமா? ஏனால் கடல் பரப்பிலேயே அது தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக அது மேலும் வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினமே இது 50 விழுக்காடு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கணித்திருந்தார்கள். அதன் காரணமாக இது தொடர்ந்து கடற்பரப்பு பகுதியிலேயே அது மையம் கொண்டிருப்பதன் காரணமாக அதனுடைய வேகமும் குறைந்திருப்பதன் காரணமாக அதனுடைய அடர்த்தி அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இது இலங்கை கடற்பரப்பை நோக்கி நகருவதாக இருந்த அந்த பாதை சற்று மாறி இருக்கிறது. சென்னை, நெல்லூர், விஜயவாடா ஆகிய பகுதிகளில் கரையை கடற்பதற்காக வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. தற்பொழுது வரை இது நாகப்பட்டினத்திலிருந்து 630 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாதை மாறியதன் காரணமாக அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை பின்வாங்கப்படுமா என்பது குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அபிநயா, வானிலை நிலவரம் என்னவாக இருக்கிறது, அதனுடைய தாக்கம் எந்தெந்த பகுதியில் என்றைக்கு இருக்கும் என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த மழையோட தீவிரம் அதிகரிக்கிற பட்சத்துல அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இரவு முதலே மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி பார்த்தால் ஒரு பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சூழல் 9 மணியாக இருந்தாலும் கூட இன்னமும் ஒரு பனிமூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் மெல்லிய ஒரு மிதமான சாரல் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. திருவாரூரை பொறுத்தமட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் காரைக்காலுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் மக்களை காப்பாற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் களத்தில் இறங்கி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்டு காலை 7 மணிக்கே அவர்கள் காரைக்கால் வந்தடைந்திருக்கிறார்கள். திருவாரூரை பொறுத்தமட்டில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் படகுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், மீட்பு பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை தண்ணீர் அதிகமானால் அவர்களை பத்திரமான இடங்களுக்கு கொண்டு வந்து நிவாரண முகாம்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும்
செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு ரம்மியமான சூழல் இந்த 4 மாவட்டங்களிலும் இருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாலும் கூட காலையிலேயே மழையில் குடைபிடித்தபடி அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறது. ஆனால் பயிர்கள் என்பதுதான் டெல்டா மாவட்டங்களுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி விடுமோ என்ற ஒரு கவலை விவசாயிகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைக்கு திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் தஞ்சை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரையில் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தமட்டில் ஒரு ரம்மியமான இதமான கால சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை 11 மணிக்கு மேல் இந்த மழையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருப்பதன் காரணமாக மீட்பு படை, மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் களத்தில் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயி ஒருவர் இருக்கிறார். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால கஜா புயல் வந்தது. அப்போ பாதிப்பு இருந்ததா? ரொம்ப பாதிப்பு சார், ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ பயிர்லாம் வயல் வேற என்ன, நெல் இப்போ கஷ்டப்பட்டு நட்டுருக்கோம். 2வது வந்துட்டு இப்போ இப்போயும் மழை ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாக இருந்துட்டுருக்கு. வருமான பாதிப்பு, அதான் வருமானம் விவசாயம் ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ மழை ரொம்ப இந்த தண்ணி பாசனமே அதிகமாக கிடையாது. இப்போ மழை ரொம்ப விவசாயத்தை பாதிக்கப்படுது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் தண்ணீர் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆனால் அதே மழை நீரை இவர்களுடைய பாதிப்பு விவசாயத்தை பாதித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒருவேளை புயலாக மாறினால் அது இலங்கையில் இருந்து தமிழகம் நோக்கி நாகப்பட்டினம் வழியாகத்தான் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. புயலாக மாறுமா என்பதை வானிலை ஆய்வு மையம் தீவிரமாக கண்காணித்து வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உலக நாடுகள் சந்தித்து வரும் பிரதான பிரச்சனைகளில் காற்று மாசு மிக பிரதானமானது. காற்று மாசை குறைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் காற்று மாசு குறைந்த நகரங்களின் பட்டியலில் திருநெல்வேலி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத அதீத வெப்பம் என உலக நாடுகள் தற்போது சந்தித்து வரும் பிரதான பிரச்சனையே காலநிலை மாற்றம். உலகம் நவீனமயமாக ஆக இலவச இணைப்பாக இந்த மாற்றங்களும் உடன் சேர்ந்து பயணிக்கின்றன. மனிதர்களின் வாழ்க்கை முறை, பயன்படுத்தும் பொருட்கள், காடுகள் அழிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்பு என இந்த மாற்றங்களுக்கு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் அவற்றுள் காற்று மாசு எளிதில் புறந்தள்ள முடியாதது. காற்று மாசால் திணறி வரும் டெல்லியே ஆகச்சிறந்த உதாரணம். பொதுவாக குறிப்பிட்ட ஒரு பகுதியில் காற்றில் கலந்திருக்கும் நுண் துகள்களின் எண்ணிக்கையை பொறுத்தே அங்கு காற்றின் தரம் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக, காற்றில் நுண் துகள்களின் எண்ணிக்கை 0 முதல் 50 வரை இருந்தால் காற்றின் தரம் நன்றாக உள்ளது என பொருள். 51 முதல் 100 வரை இருந்தால் காற்றின் தரம் திருப்திகரமானதாக இருப்பதாக கருதப்படும். நுண்துகள்களின் எண்ணிக்கை 101 முதல் 200 வரை பதிவாகி இருந்தால் மிதமான அளவில் காற்று மாசு இருப்பதாக பொருள்படும். 201 இருந்து 300 வரை நுண்துகள்கள் காற்றில் கலந்திருக்குமேயாயின் அது மோசமான காற்றாகவும் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டோர் போதுமான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படும். 301 முதல் 400 வரை பதிவானால் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதாகவும், 401 முதல் 500 வரை இருந்தால் கடுமையாக மாசடைந்திருப்பதாகவும் கருதப்படும். காற்றில் கலந்திருக்கும் நுண் துகள்களின் எண்ணிக்கை நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருந்தாலும் 0 முதல் 50 வரை என குறைவான மாசு பதிவாவது உற்று நோக்கும் நிகழ்வாகவே மாறிவிட்டது. கடந்த திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் கர்நாடகாவின் மடிக்கேரியில் காற்றின் தரக்குறியீடு 23ஆக பதிவாகி குறைந்த காற்று மாசு கொண்ட இந்திய நகரங்களில் முதலிடம் பிடித்துள்ளது. அதற்கடுத்தபடியாக தமிழ்நாட்டின் திருநெல்வேலி காற்றின் தரம் 26ஆக பதிவாகி நாட்டிலேயே காற்று மாசு குறைந்த நகரங்களில் 2ஆம் இடத்தை பிடித்தது. கேரளாவின் கண்ணூர் 3ஆம் இடத்தையும் கர்நாடகாவின் விஜயபுரா 4ஆம் இடத்தையும் பிடித்தன.
மிசோரம் மாநிலம் ஐசால் நகரில் காற்றின் தரக்குறியீடு 38 பதிவாகி 5ஆம் இடத்தில் இருந்தது. கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் 6ஆம் இடத்தையும், அசாம் மாநிலத்தின் சிவசாகர் 7ஆம் இடத்தையும், கேரளாவின் திருச்சூர் 8ஆம் இடத்தையும் பிடித்திருந்தது. காற்று மாசு குறைவான நகரங்களில் கர்நாடகாவின் கோலார் 9வது இடத்தில் இருந்தது. இவ்வாறாக குறைந்த காற்று மாசு என்பதையே கூர்ந்து கவனிக்கும் நிலையில் இருக்கும் நாம் காலநிலை மாற்றத்தை குறைக்க நம் வாழ்க்கை முறையை படிப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம்.